நீங்க ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் மெயினா இந்த வீடியோ. நீங்க ஒரு கம்பெனியை வந்து பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் செக் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ, இபிஎஸ் செக் பண்ணுவீங்க, ஆர்ஓஇ, டெப்ட் ரேஷியோ, இல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இது எல்லாமே செக் பண்ண சொல்லி எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர், ஓகேவா, நம்மளால பல்க் குவான்டிட்டி வாங்க முடியாது மற்றவங்க மாதிரி. மிஞ்சி போனால் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறதே நிறைய பேருக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஓகேவா, அதுவே ஒரு 20,000 இல்லை 30,000 வரும்போது அதுவே அஃபோர்டபுளாக இருக்காது. அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன ஃபேக்டர் அதிகமாக செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட மார்க்கெட் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணணும். அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும்போது அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கும்போது ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போனஸோ ஸ்பிளிட்டோ கொடுக்கும்போது உங்கள் ஷேர்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆகும். 100 ஷேர் வந்து 1000 ஷேர் ஆகலாம், இல்லை 2000 ஷேர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, மெயினாக வந்து மார்க்கெட் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணுற ஸ்டாக்கில் மெயினாக செக் பண்ணுங்க. மற்ற ஃபேக்டர்ஸோட இதுக்கும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்.